கவிதாக்கா, ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நாம பர்ச்சேஸ் போகணும். எங்கேயும் வெளியில போயிடாத. ஓகே மாம். அம்மா, ஆடிட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ரிஷி, காஃபி. வேண்டாம். அந்த பிரச்சனையில இருந்து இன்னும் ரிஷி வெளியில வரல போல இருக்க. அவனை எங்கேயாவது பிசினஸ் டூருக்கு அனுப்பணும். அப்பதான் அவன் இதையெல்லாம் மறப்பான். அண்ணி, இப்பெல்லாம் ரிஷி மாமா துர்காவை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டேங்கிறாரு. நிஜமாவே மாறி இருக்காரா இல்ல நம்ம முன்னாடி இப்படி நடிக்கிறாரா? கண்டுபிடிச்சிட்டா போச்சு. வா. ஏய், தண்ணி எடு. இந்தாங்க அண்ணி பாட்டில். இப்ப ரிஷியோட ரியாக்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். துர்கா, ஏய் துர்கா, என்னம்மா? நொன்னம்மா, இங்க பார். நடக்கிற இடத்துல தண்ணி கொட்டி இருக்கு. இத கூட கிளீன் பண்ணாம என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க? இத இப்ப பண்ணிடுறேம்மா. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இது வந்துட்டேம்மா. ஏய், நீ ஒண்ணு கிளீன் பண்ண தேவையில்லை. ஏய், நில்ல. கிளீன் பண்ணாதன்னு சொன்னா உடனே அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? பண்ணுடி. இந்த நடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நடக்கிற இடத்துல தண்ணி கொட்டி இருக்கு. இதுல யாராவது வலிக்கு விழுந்தா என்னடி ஆவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவா அண்ணி. என்ன மனுஷங்களா? ஏன்னா அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறவ தானே இவ. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய். சத்தமா துர்கான்னு கூப்பிட்டாவே டென்ஷன் ஆவா என் தம்பி. துர்காவை இவ்ளோ கேவலமா திட்டியும் கேட்காத மாதிரியே போறானே. அண்ணி, நிஜமாவே ரிஷி மாமா மாறிட்டார் போல. அப்படி மாறக்கூடாதுடி. துர்காவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அது நமக்கு தான் டேஞ்சர்.
இதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும். எதுக்கு தான் இப்படி டிராமா போடுறாங்களோ? இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்துவாங்கன்னு தெரியல. அம்மா துர்கா, சில பேர் பேச்சுக்களை கசப்பு மருந்து மாதிரி நினைச்சு அப்படியே கடந்து போறது தான் நல்லது. விதி எழுதுனத உங்களாலேயும் என்னாலேயும் திருத்த முடியாது. ஏன் யாராலையுமே திருத்த முடியாது. அனுபவிச்சுதானே ஆகணும். கஷ்டமே நானா இருக்கும்போது வேற யார் என்ன கஷ்டப்படுத்த முடியும்? வா ரிஷி, உட்காரு. ஏன் ரிஷி ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, ஒரு 3 days எங்கேயாவது வெளியே போயிட்டு வரட்டுமா? நானே சொல்லலான் இருந்தேன். சரி, எங்க போற? லண்டன் போறியா, ஆஸ்திரேலியாவுக்கு போறியா? டிக்கெட் போட சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா. இந்தியாலே எங்கேயாவது போயிட்டு வரேன். சரி, இட்ஸ் யுவர் சாய்ஸ். பத்திரமா போயிட்டு வா. ம். தனியா போறியா? இல்லம்மா, பாலாஜி கூட்டு போறேன். ஓ, ஓகே, டேக் கேர். அம்மா, ம், எனக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும். அதுக்காக 2-3 கோவிலுக்கு போயிட்டு வரணும். நான் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு சொல்லி. தாராளமா போயிட்டு வாங்க ருத்ரையா. தேங்க்யூமா. கௌதம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனையில நானே மாட்டிக்கிட்டேன். ச்சே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. என் அன்பே, அப்படியே அடிச்சுன்னு வை. என்ன அடிக்காதா பர்ணா, என்ன அடிக்காதா பர்ணா, என்னமே அப்படி செய்ய மாட்டா பர்ணா. அப்புறம் அடிக்காதன்னு கை கட்டி நிக்கிற சுந்தர்னு நினைச்சியா? சுந்தர பாண்டிடி, பாண்டி, சுந்தர பாண்டி. மாம வெளிய போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? ஃப்ரெஷ்ஷா பாதாம் பருப்பு அரைச்சே அத போட்டு பாதாம் பால் எடுத்துட்டு வா போ. ஏய், நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்க. நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியே அடிச்சுன்னு வை. கௌதம் 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 கௌதம். என்ன பயந்துட்டியா? இந்த பயம் எப்பவும் மனசுல இருக்கணும்டி. ரொம்ப தான் கோவப்படுற. நான் அப்ரூவ் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? தொழிலதிபர் சித்ரா தேவியின் மகள் இரும்பு பைப்பால் அடித்து வாலிபர் படுகொலை. எப்படி எப்படி வசதி? இந்த சுந்தர பாண்டிக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்ல இருக்கியா? இல்ல ஜெயில் கம்பி 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 கேள்விப்பட்டிருக்கியா? கம்பிக்கு நடுவுல இருக்கியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதாங்க? உங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே காப்பாத்தணும். இப்படி நீங்களே மிரட்டலாமா? நீ எனக்கு ஒரு பொண்டாட்டியா நடந்துக்கலையாடி? சரி,
இனிமே உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கிறேன். நடக்கணும், நடந்தாகணும்டி. சரி, உங்களுக்கு பாதாம் பால் தானே வேணும், நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வரேன். டேய் நில்லு, எங்க போற? நீங்க தானே பாதாம் பால் கேட்டீங்க. அது அப்ப. இப்ப இந்த மாமனுக்கு மனசு மாறிடுச்சு. வேற என்ன வேணும்? நீ என்ன பண்றன்னா, மாமா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடா. அதுக்கு நீ என்ன பண்ற? என் அழகான காலை கொஞ்சம் அமுக்கி விடுறியா? என்னது? கௌதம் 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 கௌதம். பண்றேன் பண்றேன். வாடி வழிக்கு பன்றி. கட்டின பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஒரு கெத்துதாம்மா. ஏய், என்ன பண்ற? கால் அமுக்க சொன்னீங்க, அமுக்குறேன். மாமாவுக்கு பூ மாதிரி கால் அமுக்கணும். சொல்றது புரியுதா? ஏன்னா மாமாவோட மனசு அப்படிடி. என்ன அமுக்கு அமுக்கு. அண்ணி, நீங்களா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏண்டி, தாலி கட்டின புருஷனுக்கு கால் பிடிச்சு விடுறது கேவலமான வேலையா? உடன்பிறப்பே இருக்குடி உனக்கு. அண்ணி, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஏய், தாலி கட்டின புருஷனை உனக்கு முன்னாடி அசிங்கமா பேசுறா, வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. ஏங்க, அவ உங்க தங்கச்சிங்க. என்னடி பெரியவங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா? தங்கச்சியாவது நொங்கச்சியாவது? நாலு அற அற. ஏங்க, கௌதம் கௌதம் கௌதம். என்ன அண்ணி இப்படி மாறிட்டீங்க? ஏய், ஏன் புருஷனுக்கு நான் கால் அமுக்கி விடுறேன், அத கேட்க நீ யாரு? வெளியில போடி. அண்ணி, நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்க? அவதான் பேசினா, இனிமே அவ அப்படிதான் பேசுவா. ஏன் தெரியுமா? இந்த அண்ணனோட பவர் அப்படி. என்ன புரியுதா? நான் தான் உன்னை அடிக்கலாம்னு இருந்தேன். அண்ணனுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் பிஸியா வேற இருந்தேனா, அதனால தான் என் செல்ல பொண்டாட்டிய விட்டு உன்னை அடிக்க சொன்னேன். ஆரே எப்படி பலமா போதுமா? என்ன முறைக்கிறா? கௌதம் கௌதம் பாஸ், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பா இருக்கும். தீர்வு இருக்குன்னு எனக்கும் தெரியும். என்னோட பிரச்சனையே அது எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன். துர்காக்கு எப்படி முன்ஜென்மத்தை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல பாலாஜி. அவளுக்கு புரிய வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். புரியுது பாஸ். என்னாச்சு? தெரியல பாஸ் என்னன்னு. சரி, வண்டியை செக் பண்ணு. ஓகே பாஸ். பாஸ், வண்டி ரெடி. பாலாஜி, பாஸ் கொஞ்சம் குடிக்க தண்ணி வாங்கிட்டு வாங்க. இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் பாஸ்.
மாதேவா 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 யார் பாஸ் இது? சொல்லுங்க பாஸ். பாஸ் என்னாச்சு பாஸ்? என்னாச்சுன்னு தெரியலங்க. இங்க இருந்து சாமி தாங்க. ஐயோ தொடாதீங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுயா. இருங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். யாராவது ஃபோன் பண்ணுங்கப்பா. மாதேவா. ஹலோ சார், இந்த பிள்ளையார் கோயில் தெரு இருக்குல்ல, அதுல ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரொம்ப பிளட் போயிட்டு இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார் கொஞ்சம். ஓகே சார். வரேன்னு சொன்னாங்களாப்பா? மாதேவா 2 நாளா மழை வெயிலும் பார்க்காம ரோட்ல போற வர வண்டியில வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாருங்க. யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. சே, கடைசியில இந்த ஆளு வண்டியில அடிபட்டு சாக தான் காத்திருந்தான் போல. நான் கூட அவன் வந்ததை பார்த்து ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சேன் பாஸ். ஆனா இல்ல பாலாஜி, அவன் என்னை காப்பாத்த வந்திருக்கா. அதுவும் இல்லாம மாதேவன் மாதேவன் என் முன்ஜென்ம பேர் வேற சொல்றான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாலாஜி. ஆளை பார்த்தா அகோரி மாதிரி தெரியறான் பாஸ். சிவனோட பேரை உச்சரிக்கிற மாதிரி தெரியுது பாஸ். இல்ல பாலாஜி, இவனுக்கு எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நம்ம கார் சம்பந்தம் இல்லாம திடீர்னு இங்க நின்னுச்சு. இவனும் கூட 2 நாளா யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததா இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு பாலாஜி. பாஸ், மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ரிஷி எங்க? அவன் செல்லுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். இங்கதான் பக்கத்துல இருக்காரு மேடம். செல்லு கார்ல இருக்கு மேடம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மேடம். யாருக்கு ஆக்சிடென்ட்? ரிஷிக்கு என்ன ஆச்சு? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம், நல்லா தான் இருக்காரு. நீ ரிஷி கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் மேடம். பஸ் ரிஷி பேசுறேன், சொல்லுங்கம்மா. என்னாச்சு ரிஷி? அது ஒண்ணு இல்லம்மா. நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேம்மா. மாதேவா மாதேவா வா மாதேவா, நான் உன் அடிமை மாதேவா, நான் உன் அடிமை. உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் மாதேவா. உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் மாதேவா. ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மாதேவா, நெருங்கிக் கொண்டிருக்கிறது.